ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு 4 நாள் கேப்புக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா பங்குச்சந்தையும் உயர்ந்துக்கிட்டு இருக்குது, தங்கமும் உயர்ந்துக்கிட்டு இருக்குது, இப்போ க்ரூடும் உயர்ந்துக்கிட்டு இருக்குது. போன நிதியாண்டு அப்படின்னு எடுத்திங்கன்னா தங்கம் 13% ரிட்டர்னை கொடுத்துருக்கு, ஆனால் வெள்ளி 4% தான் ரிட்டர்னை கொடுத்துருக்கு. பட் இப்போ சடனாக பார்த்திங்கன்னா ஏப்ரலில் ஒரு வாரமாக வெள்ளி ஸ்டார்ட் அட் கேலப்பிங். இப்போ இன்றைக்கி நம்ம ஊர் ரேட்டுக்கு 88 ரூபா இன்றைக்கி ரேட்டு. நம்ம இந்தியன் ரேட்டை பற்றி பேச போகிறதில்ல, நம்ம குளோபல் லெவலில் பேசுவோம். அதாவது ட்ராய் அவுன்ஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி $27.8 பர் அவுன்ஸ் அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது பார்த்திங்கன்னா 25-24 இன்றைக்கி ஒரு ரன்னப் ஆகிருக்கு. போன வருஷம் ஏறாதது இப்போ ஏன் ஏறுது அப்படின்றத பார்க்கல பார்த்திங்கன்னா மற்ற அசட் கிளாஸஸ் பூரா ஏறிடுச்சு. ஸோ எங்கே ரிஸ்க் இல்லையோ அங்கே பணம் போய்கிட்டு இருக்கு. ஓவர் வேல்யூலேருந்து அண்டர் வேல்யூக்கு பணம் போகுதுங்கிறது கிளியராக தெரியுது. பட் கன்விக்ஷன் இது எதை வச்சு நம்ம வாங்குறது, இதில் கன்விக்ஷன் என்ன அப்படிங்கிறத தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. இப்போ தங்கத்தோட விலை உயர்வுனால வெள்ளி ஏறுதா அப்படின்னு கேட்டால் இல்லைங்கிறது போன வருஷத்தில் ப்ரூவ்டு. போன நிதியாண்டில் அங்கே தங்கம் 13% ரிட்டர்னை கொடுத்துருக்கு, வெள்ளி 4%. அப்போ என்ன இப்போ பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ கமாடிட்டி ஃபியூச்சர் ட்ரேடிங் கமிஷன் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சில் ஃபியூச்சர்ஸில் இன்றைக்கி வெள்ளி பெரிய லெவலில் ஹெட்ஜ் ஃபண்ட் பீப்புள் தே ஸ்டார்டட் பம்பிங் இன் மணி, தே ஸ்டார்டட் அக்யூமுலேட்டிங் சில்வர். கான்ட்ராக்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ வால்யூம் கூட ஆரம்பிக்குது. ஏன் இந்த சடன் மாற்றம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 1978 வெள்ளி கிட்டத்தட்ட $49 பர் அவுன்ஸ் போயிருக்கு உலக அளவில். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாண்ட் பிரதர்ஸ் அப்படிங்கிறவங்க தே ஸ்டார்டட் கார்னரிங். அவங்களே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 மில்லியன் அவுன்ஸ் அக்யூமுலேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் வச்சுருந்தாங்க, அது பூராமே மார்ஜின் ஃபண்டிங். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காமெக்ஸ் அப்படிங்கிறவங்க சில்வர் ரூல் 7 அப்படின்னு சொல்லி மார்ஜினை பூரா குறைக்கணும், மார்ஜின் ஃபண்டிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நிப்பாட்டினால 4 நாளில் 50% சரிவை சந்தித்தது வெள்ளி. இது 1979. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தே லாஸ்ட் $1 பில்லியன். அவங்களோட அசட்ஸ் எல்லாம் கொலாட்ரலாக வச்சு வெளியில் தப்பிச்சு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2011 அதே ப்ரைஸை தொட்டுட்டு தான் வெள்ளி இறங்கியிருக்கு. ஸோ இந்த சார்ட்டை பாருங்கள், ஒரு கப் ஃபார்மேஷன், இப்போ ஒரு ஹேண்டில் ஃபார்மேஷன். நம்ம டெக்னிக்கல்ஸில் கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்ன் படி போட்டாக்க எனக்கு நெக்ஸ்ட் வரப்போகிற ஒரு மேபி 2030 அப்படிங்கிற ஆங்கிளில் வச்சிங்கன்னா ஒரு $92 போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத குறிக்குது. டெக்னிக்கலாக ஃபண்டமெண்டலாக பேசணுன்றதையும் நம்ம பார்ப்போம். இதுக்குள்ள சப்போர்ட்டிங்கே எடுத்து பார்ப்போம். சப்ளை சைடு போன கேலண்டர் இயரில் 1% ட்ராப் இன் த சப்ளை சைடு. பட் எங்கே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ க்ரீன் எனர்ஜி அப்படிங்கிறத நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். சோலார் இஸ் த கான்செப்ட் கோயிங் ஆன். சோலாரில் ஒரு பேனல், அதாவது பிவி செல் அப்படிங்கிற செல்லில் கிட்டத்தட்ட 2 ஸ்கொயர் மீட்டருக்கு 20 கிராம் வெள்ளி யூஸ் பண்ணுறாங்க. எஸ், 20 கிராம் வெள்ளி. அப்போ 2050 அப்படிங்கிற ஒரு இயரை எடுத்திங்கன்னா அப்போ சோலார் இஸ் கோயிங் டு பி த மேஜர் எனர்ஜி சோர்ஸாக இருக்க போகுது. அதாவது தெர்மலாக இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டியாக அதாவது ஹைடலாக இருக்கட்டும், விண்ட் எனர்ஜியாக இருக்கட்டும், அதெல்லாம் போய் தி சோலார் இஸ் கோயிங் டு கான்குயர் த மேஜர் போர்ஷன். அப்படிங்கல அப்போ வெள்ளி எவ்வளவு கன்சியூம் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் எ வெரி பிக் டிமாண்ட் ஃபார் த சில்வர். ஏன் வெள்ளி அங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இது ஒரு துருப்பிடிக்காது. திஸ் இஸ் யூஸ்டு ஃபார் கன்வெர்ட்டிங் சோலார் எனர்ஜியிலேருந்து எலக்ட்ரிசிட்டியாக மாற்றுறதுக்கு அது யூஸ் பண்ணுறாங்க. தென் ஆக்சிடேஷன், அதாவது இந்த கருக்குது இல்லை வெள்ளி, அது இதோட லைஃப்பை கூட்டி கொடுக்கும், இந்த பேனல்ஸோட லைஃப்பை கூட்டி கொடுக்குது, இன்க்ரீஸ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் இருக்கையில் திஸ் இஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் யுரேனியம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கும் இங்கே உருவாகுது. ஸோ
பீப்புள் ஸ்டார்டட் அக்யூமுலேட்டிங் சில்வர். ஒரு மேஜர் ரீரேட்டிங் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஸ்டோரேஜ் இஸ் த ப்ராப்ளம். நீங்கள் ஒரு 10 கிலோ வாங்குறீங்க அப்படின்னீங்கன்னா வச்சுக்கிறது இஸ் அ ப்ராப்ளம். பட் ஸ்டில் யூ கேன் பை இன் ETF. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சில்வர் ETF ட்ரேட் ஆகுது NSEல. ஸோ திஸ் இஸ் த அனதர் ரூட். அதாவது 2020 ஆண்டில் எடுத்தீங்கன்னா 126 டைம்ஸ் வெள்ளி விலைக்கும் தங்க விலைக்கும் உள்ள ரேஷியோ போய் இப்போ அது குறுகிக்கிட்டே வந்து 87 இருந்தது, இப்போ இன்னைக்கு வந்து 84 இருக்குது. இது வந்து 1979 17 அப்படிங்கிற டைம் இருந்தது. அந்த மாதிரி வர்றதுக்கும் ஒன்றும் தப்பு இல்லை. இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஸோ இன்றைக்கி வந்து மோஸ்ட் ஆஃப் த மைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனே வெரி ஹை. பல வருஷங்களாக அவங்க நட்டத்தில் தான் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வெள்ளியில் ஒரு பெரிய மாறுதல் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வெள்ளியை நம்ம மறந்துட வேண்டாம். எல்லாரும் வந்து தங்கம்னு போகிறாங்க, ஸ்டாக்ஸ்லையும் எலிவேட் பண்ணுறாங்க. இதில் ரிஸ்க் இஸ் ஆல்சோ வெரி லோ. இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸில் $18 per ounce அப்படிங்கிறது தான் லோ வந்திருக்கு. இன்றைக்கி வந்து ஹைக்கும் லோவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதே டயத்தில் ஹை வந்து பார்த்திங்கன்னா 30 போயிருக்கு. நிச்சயமாக அதையும் பிரேக் அவுட் பண்ணி இந்த கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னை வச்சு பார்க்கல 92 போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ 92 அப்படிங்கன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு மோர் தேன் த்ரீ டைம்ஸ். ஸோ ஒரு 4-5 இயர்ஸ், அதாவது இப்போ 24 இருக்குது, இன்னொரு 6 இயர்ஸில் வந்து அந்த டார்கெட் அச்சீவ் ஆனிச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஒரு CAGR ஆங்கிளில் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் நமக்கு பங்களிக்கும். ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறவங்க இதை கன்சிடர் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.